இங்க இந்த லேடி அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு அவங்களாவே சமைச்சு விருந்து ஒண்ணு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உட்கார்றதுக்கு சேரை நகர்த்தி வச்சு மரியாதை கொடுக்கறாங்க. பார்த்தா இப்ப டேபிள் ஃபுல்லாவே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு சந்தோஷத்துல கண்ணே கலங்கி போயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இவங்களுக்கு சுத்தமாவே மரியாதை தராம இருந்திருப்பாங்க. ஒரு டைம் அப்படிதான் தெரியாம அவங்க வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணதுக்காக அவங்கள வேலையை விட்டு இவங்க அனுப்பியிருக்காங்க. சோ வேற வீட்டுல வேலை தேடிட்டு இருக்கும் போதுதான் இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. ஆனா இவங்க வந்த முதல் நாள்ல இருந்து இவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருந்து எப்படி சமைக்கணும்ங்கறதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எப்ப சாப்பிடறதா இருந்தாலுமே அவங்க சாப்பிடுற இடத்துல அவங்க கூட உட்கார்ந்துதான் சாப்பிடுறாங்க. ஒரு நாள் இந்த வீட்டு லேடி அவங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாளும் இவங்க அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களாவே அவங்க ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஆனா இவ்வளவு நல்ல மனசோட இருக்க இவங்களுக்கு அது நிலைக்காமலே போயிடுது. இப்ப அவங்க அழுறத சமாதானப்படுத்துறதுல இவங்க ஒரு தாய் மாதிரி நடந்துக்கிறாங்க. இவங்க இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் அவங்க இந்த விருந்தே வைக்கிறாங்க.